கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வணக்கம், நான் சுதா திருநங்கை சகோதரன் அமைப்புலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடு ராஜ்குமார் சார் கொடுத்தாரு. நிறைய பேர் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, முட்டை, பச்சடி எல்லாம் கொடுத்துருந்தாரு. எல்லாரும் சாப்பிட்டோம். ராஜ்குமார் சார் தொடர்ந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. எங்கள் அமைப்பு வந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு வராங்கன்னா அதுக்கு சார் ஒரு காரணம். சார் வந்துட்டு இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறதால நிறைய பேர் அந்த லஞ்ச் டைமில் வருவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு ஏதோ ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு போவாங்க. திருநங்கைகள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு பொருளாதார ரீதியா நிறைய கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சார் வந்துட்டு தொடர்ந்து உதவி செய்யறது பெரிய விதத்துல எங்களுக்கு நன்மையா இருக்கு. எங்க அமைப்புக்கும் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கும் நன்மை போய் சேருது. நிறைய பேர் வந்துட்டு ராஜ்குமார் சாருக்கு டொனேஷன் கொடுத்து இந்த உதவியை செய்ய சொல்றீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். திருநங்கைகள் எங்களுடைய பெயர் வந்துட்டு ஒரு அர்த்தநாரீஸ்வரர் பெயர் மாதிரி. நாங்க ஆசீர்வாதம் பண்றது ஆணும் பெண்ணும் ஆசீர்வாதம் பண்றதை விட ஒரு படி மேலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ராஜ்குமார் சார் நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துறோம், சாரையும் வாழ்த்துறோம், உதவி செய்யக்கூட அத்தனை பேரை நாங்கள் வாழ்த்துறோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலி, உங்க ஹெல்த், உங்களுடைய சுற்றத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும்.